வணக்கம். நம்ம TNPSC குரூப் அண்ட் மெயின்ஸ் பாலிட்டி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ பாலிட்டியில் நம்ம என்வாயன்மெண்டல் இஷ்யூஸ் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம லாஸ்ட் கிளாஸ் பிளாஸ்டிக் பொல்யூஷன் பார்த்தோம், சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்ஸ் பார்த்தோம். ஸோ நம்ம இந்த கிளாஸ் மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ்லேருந்தே நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஓகே, ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் மைக்ரோ பிளாஸ்டிக் பற்றி ஒரு சின்ன ஒரு ப்ரீஃப் நம்ம பார்த்தோம். பெரிய பெரிய பிளாஸ்டிக் ப்ராடக்ட்ஸ் இவென்ச்சுவலி உடஞ்சி வித் த ஹெல்ப் ஆஃப் சன்லைட் ஓ ஹீட் ஆர் எனி அதர் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் அதை உடஞ்சி இன்னும் 5 மில்லிமீட்டருக்கு கம்மியாகவும் அதோட சைஸ் வந்துச்சுன்னா அதை தான் நம்ம வந்து மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் கம் ஃப்ரம் அ வெரைட்டி ஆஃப் சோர்சஸ். என்னென்ன மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற டெய்லி ப்ராடக்ட்ஸுங்க, நம்ம பர்சனல் கேராக இருக்கட்டும், ஹைஜீன் ப்ராடக்ட்ஸ், சானிட்ரி ப்ராடக்ட்ஸ், ஃபுட்வேர், இது எல்லாமே நமக்கு வந்து மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் எல்லாமே நமக்கு கொடுக்குது. ஓகே, ஸோ நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ வி கன்சியூம் எவ்ரி டே எவ்ரி மினிட். ஸோ இதை தான் நம்ம சொல்கிறோம் ஹவு டு கண்ட்ரோல் இட் அண்ட் ஹவு டு ஸ்டே அவே ஃப்ரம் இட். ஓகே, ஸோ என்னென்ன மாதிரி சோர்சஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் பர்சனல் கேர் ப்ராடக்ட்ஸில் எடுத்திங்கன்னா கூட உங்களோட மைக்ரோ பீட்ஸ்ன்னு சொல்கிறாங்க, விச் ஆர் ஸ்மால் பிளாஸ்டிக் பார்ட்டிகல்ஸ் விச் ஆர் யூஸ் இன் எக்ஸ்ஃபாலியேட்டிங் ஸ்க்ரப்ஸ், டூத்பேஸ்ட் அண்ட் அதர் காஸ்மெட்டிக்ஸ். ஸோ இது எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணுறதுல கூட மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் கலந்துருக்கு. அண்ட் நம்மளோட டெக்ஸ்டைல்ஸ் லைக் சிந்தட்டிக் ஃபேப்ரிக்ஸ் லைக் பாலிஸ்டர், நைலான், ஸோ இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சாதாரண உடுத்துகிற ட்ரெஸ்லலாம் கூடமே வந்து இந்த சிந்தட்டிக் ஃபைபர்ஸில் கூட இட் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் இந்த மாதிரி பாலிஸ்டர், இந்த மாதிரி பாலிஸ்ட்ரின் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்கும். ஓகே, ஸோ அது மூலியமாகவும் நம்ம டெய்லியுமே வந்து வி ஆர் இன் டச் வித் மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ்னு உங்களுக்கு தெரியணும். ஸோ தே ரிலீஸ் மைக்ரோ ஃபைபர்ஸ் வென் washed and which can end up in the wastewater and subsequently affect the aquatic environment. Okay, ஸோ அங்கே எல்லாமே வந்து eventually அது எல்லா இடத்துக்குமே கேரி ஃபார்வர்ட் ஆகுதுன்றது நமக்கு தெரியும். ஓகே, நெக்ஸ்ட் பிளாஸ்டிக் வேஸ்ட்லேருந்து கூட நமக்கு மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் வந்து எமிட் ஆகுது. லைக் டீக்ரேடட் பிளாஸ்டிக் லிட்டர் இன் த என்வாயன்மெண்ட் கேன் ஃப்ராக்மெண்ட் இன்டு மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ். ஸோ நீங்கள் கவர்லாம் போடுறீங்க வித் ஹெல்ப் ஆஃப் ஹீட், அது என்ன ஆகுது, அந்த கவரே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாள் அப்படியே நஞ்சு போயிடும். கரெக்ட். ஸோ விச் மீன்ஸ் அதோட காம்பவுண்ட்ஸ் எல்லாமே பிரிஞ்சு இட் ஹஸ் ஜஸ்ட் கான் இன்டு த என்வாயன்மெண்ட். சாயில்குள்ளேயோ இல்லை ஏர்லேயோ வாட்டர்லேயோ அது அப்படியே கலந்து போயிடும். ஓகே, ஸோ இதுதான் வந்து அந்த பிரேக்கிங் டவுன் சொல்கிறாங்க இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி இட் வில் பிரேக் டவுன் into microplastics. Okay, and industrial processes le pathina some industries use microplastic abrasives which can enter the environment during manufacturing processes. Abrasives na ennaanga adu vandu இப்போ நீங்க nail filerலாம் வச்சிருப்பீங்களா, அது ஒரு மாதிரி சொரன்னு இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் தான் பிளாஸ்டிக்கால. ஸோ அது வந்து இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸ்க்கு நீங்கள் வச்சுப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு மாதிரி ஃப்ரிக்ஷன் உண்டாக்குறதுக்கு கொஞ்சம் பாலிஷ் பண்ணுறதுக்கு அது உங்களுக்கு உதவும். ஸோ நீங்கள் அப்படி நீங்கள் பாலிஷ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா உங்களோட அந்த பிளாஸ்டிக் துகள்கள் வந்து அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ தட் இஸ் வாட் வி கால் as மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ். ஓகே, அண்ட் டயர் வேர். ஸோ டயர்னால் நம்ம யூஸ் பண்ணுற டயர், அது அப்படியே யூஸ் ஆகி 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 அதில் இருக்க இதெல்லாம் வந்து அதோட காம்பவுண்ட்ஸ் எல்லாமே வெளியே வருது. ஸோ த வேர் அண்ட் டேர் ஆஃப் வெஹிக்கிள் டயர்ஸ் கேன் ரிலீஸ் மைக்ரோ பிளாஸ்டிக் பார்ட்டிகல்ஸ் இன் டு த என்வாயன்மெண்ட். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ண எவ்ரிடே ப்ராடக்ட்ஸ்லேருந்து நமக்கு கிடைக்கிது. அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்ற டிஃபன் பாக்ஸ், டப்பர்வேர், நம்ம குடிக்கிற வாட்டர் பாட்டில், ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு கொடுக்குது. நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலையோ ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் இட் இஸ் ஜஸ்ட் டீக்ரேடிங் அண்ட் இட் இஸ் ஜஸ்ட் பிரேக்கிங் டவுன் இன்டு ஸ்மாலர் பார்ட்டிகல்ஸ் which we don't even see. Okay, so இதெல்லாம் நமக்கு வரதுனால what is the impact? What is the impact of microplastics na on human health தான் நம்ம ஃபர்ஸ்ட் பேசணும். பிகாஸ் நம்ம தான் அதை டெய்லி கன்சியூம் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நம்ம ட்ரிங்கிங் வாட்டர்லேயும் சரி, நம்மளோட ஏர்பார்ன் டஸ்ட்லேயும் சரி, இங்கெல்லாம் வந்து நம்ம பிளாஸ்டிக்கை வந்து நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் we are just inhaling it and we are just consuming it. ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் கன்சியூம் பண்ணும்போது உங்களுக்கு பயங்கரமான ஹெல்த் இம்பேக்ட்ஸ், கேன்சர் போன்ற இம்பேக்ட் கூட வருதுன்றது நமக்கு தெரியும். ஓகே, ஸோ நம்ம ட்ரீட்டட் டேப் வாட்டராக இருக்கட்டும், நம்ம சொல்லலாம் ஆர்ஓ வாட்டர், பாட்டில்டு வாட்டர், என்ன வாட்டராக இருந்தாலுங்க அது வந்து பிளாஸ்டிக் வந்து ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் இட் பிரேக்ஸ் டவுன். ஓகே, ஸோ மைக்ரோபிளாஸ்டிக் கேன் என்டர் our stomach and then flow freely into our bodily fluids like the blood, okay, to various organs and tissues of the body and become caught in stomach and intestinal walls and eliminated from the body. ஸோ இதுவே வந்து நமக்கு தெரியாமே நம்ம உள்ள சுவாசிச்சுட்டு அது நம்ம ரத்தத்திலே கலந்து வெளியே வருது அப்படின்னு சொல்கிறாங்க. சம்வேர் அது அப்படியே ஸ்டக் ஆகும்னு கூட சொல்கிறாங்க. ஸோ நமக்கு ஒரு ஃபேக்ட் கூட இருக்குங்க. அண்ட்
ஆவரேஜ் ஹியூமன் வந்து ஒரு 11 கேஜிஸ் ஆஃப் பிளாஸ்டிக் கன்சியூம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம இவ்வளோ தெரிஞ்சோ தெரியாமலே we consume so much of plastic like without knowing. Okay, so significant amount of plastic is not recycled and it ends up in landfills which is harmful to human health. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அண்ட் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்லி இம்பேக்ட்ஸ் இம்யூன் சிஸ்டம், பிரெயின் சிஸ்டம், நம்மளோட ஹார்மோன்ஸ் அண்ட் கேன்சர் காசிங் குவாலிட்டிஸ் இவங்க எல்லாருக்குமே இருக்குது. ஓகே, அண்ட் ரெட் பிளட் செல்ஸோட எபிலிட்டி டு கேரி ஆக்சிஜன் கேன் பி ஹேம்பர்ட் பை த அட்டாச்மெண்ட் ஆஃப் மைக்ரோபிளாஸ்டிக்ஸ் டு தி அவுட்டர் மெம்பரேன். ஸோ ரெட் பிளட் செல்ஸ் அந்த ஆர்பிசியோட அவுட்டர் மெம்பரேன்ஸில் போய் இந்த பிளாஸ்டிக் துகள்கள் போய் இருக்கிறதுனால ஸோ இதால் ஒழுங்காக பிளட்டே நம்மளால் டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியல. ஸோ அந்த அளவுக்கு பிளாஸ்டிக் நம்ம ரத்தத்தில் கலந்துடும் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. ஓகே, தே குவிக்லி என்டர் த ஹார்ட், பிரெயின்ஸ் அண்ட் அதர் ஆர்கன்ஸ் ஆஃப் டெவலப்பிங் ஃபீட்டஸஸ் த்ரூ த லங்ஸ். ஸோ நம்ம பிளட்லேயே கலந்ததுனால நம்ம உடம்பு ஃபுல்லாக பிளட் ஓடுது. ஸோ எங்கெங்கெல்லாம் அது போகுதோ அங்கே எல்லாமே அஃபெக்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஹார்ட்டில், நம்ம பிரெயினில், அப்புறம் குழந்தை பிறக்கும் போது, ஸோ இது எல்லாத்துலேயுமே அந்த குழந்தை ஃபார்ம் ஆகிற இடத்துல, ஸோ எல்லா இடத்துலையுமே வந்து இந்த பிளாஸ்டிக் துகள்கள் போய் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் ஹேவ் பின் ஷோன் டு ஹார்ம் த ஹியூமன் செல்ஸ் இன் த லேப். ஸோ நம்ம லேபில் வச்சு டெஸ்ட் பண்ணும்போதே இதை வந்து சயின்டிஃபிக்கலாக நமக்கு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஏர் பொல்யூஷன் பார்ட்டிகல்ஸ் ஆர் ஆல்ரெடி நோன் டு என்டர் த பாடி அண்ட் கான்ட்ரிபியூட் டு மில்லியன்ஸ் ஆஃப் ப்ரிவென்டபிள் டெத்ஸ் எவ்ரி இயர். ஸோ எவ்வளோ டெத்ஸ்க்கு இவங்க கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. இதெல்லாம் நம்ம ஈஸியாக ப்ரிவெண்ட் பண்ணலாம். பட் பிகாஸ் நம்மளால் ஒரு பிளாஸ்டிக் இல்லாத ஒரு லைஃப் ஸ்டைல் நம்மளால் ஏற்றுக்கவே முடியாது. ஸோ அதனால நம்மளால் இதை கண்ட்ரோலே பண்ண முடியல அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. ஓகே, அண்ட் சில்ட்ரன் அண்டர் த ஏஜ் ஆஃப் 5 ஆர் மோர் வல்னரபிள் டு பிளாஸ்டிக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் வந்து நம்ம தெரியாமே அவங்க கன்சியூம் பண்ணிகிட்டே இருக்காங்க பிகாஸ் ஆஃப் அஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து ஹியூமன்ஸ்க்கான இம்பேக்ட். அதுக்கப்புறம் நம்ம மற்ற அனிமல்ஸ் பற்றி கூட பேசணும்ல. ஸோ அனிமல்ஸ், அக்வாட்டிக் அனிமல்ஸ், மெரைன் எக்கோசிஸ்டம், அதுக்கப்புறம் சர்ஃபேஸில் இருக்க அனிமல்ஸ், ஸோ இவங்க எல்லாருக்குமே இது இம்பேக்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய பிளாஸ்டிக்ஸ் இவங்க வந்து தெரியாமல் கன்சியூம் பண்ணுறாங்க. ஓகே, பட் இவங்க பிளாஸ்டிக்கே கன்சியூம் பண்ணல. பட் இருந்தாலும் இந்த மைக்ரோ பிளாஸ்டிக்ஸோட இம்பேக்ட் வந்து அவங்கள போய் அடையுன்றது நமக்கு தெரியணும். ஓகே, ஸோ சில அனிமல்ஸ் வந்து நமக்கு தெரியும் பிளாஸ்டிக்ஸ் அவங்களால அதை சென்ஸ் பண்ணி அவங்களால அதை கன்சியூம் பண்ண மாட்டாங்க. பட் அதோட ரிப்பிள் எஃபெக்ட், அதோட டாமினோ எஃபெக்டான இந்த மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் அவங்க இன்எவிட்டபிளி கன்சியூம் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி தான் இந்த மெரைன் ஈகோசிஸ்டம் அவங்க வந்து பெரிய ஒரு கன்சியூமர். பிகாஸ் நம்மளோட வேஸ்ட் எல்லாமே அங்கே தான் போய் டம்ப் பண்ணுறாங்க. ஸோ அங்கே இருக்க கோரல் ரீஃப்ஸாக இருக்கட்டும், அங்கே இருக்கிற பிளான்ஸ், அக்வாட்டிக் அனிமல்ஸ், ஃபிஷ், மேமல்ஸ், சீ ஸ்பீஷீஸ் எல்லாருமே இதில் அஃபெக்ட் ஆகிறாங்கன்றது நமக்கு தெரியணும். ஓகே, so when marine species eat microplastics, they become lodged in their gastrointestinal tracts and change how they feed. So அவங்க அதை சாப்பிடும்போது அவங்களோட gastrointestinal tractsல போய் அது மாட்டிக்குது அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. And fish are among the other creatures that are killed by microplastics before they reach the reproductive age. ஸோ அவங்களால இன்னொரு ஸ்பீஷீஸாக அவங்க உருவாகிறதுக்குள்ளேயே, இன்னொரு ஸ்பீஷீஸ் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்குள்ளேயே அவங்களால வந்து இந்த பிளாஸ்டிக் பொல்யூஷன் அவங்களால காம்பேட் பண்ண முடியல. ஸோ அதிலே வந்து அவங்க இறந்து போகிறாங்க. ஸோ நம்ம பண்ணுற ஒரு விஷயத்தினால பாருங்கள், நம்ம ஒரு ஸ்பீஷீஸே வந்து நம்ம அழிச்சிட்டே வரோம். ஸோ தட் இஸ் வெரி வெரி பேடில். நம்ம நினைக்கிறோம் நம்ம வீட்டில் நம்ம பிளாஸ்டிக் குப்பை போடுறோம், ஸோ இதனால யாருக்கு அஃபெக்ட் ஆக போகுது, ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேக்கெட்டாக வாங்கி போட்டுட்டு இருந்தா that is inevitably going to affect somebody somewhere. அது நமக்கு தெரியணும். Okay, so reduced development and reproductive outputs arise from the starvation and mortality caused by the accumulation of harmful polymers in the stomach. So இவங்க வயிற்றுக்குள்ள நிறைய பிளாஸ்டிக்காக உள்ளே போய் கன்சியூம் பண்ணுறதுனால அதே போய் அடைச்சிருக்கு. ஓகே, ஸோ அவங்களால நல்ல சாப்பாடு அவங்களால சாப்பிட முடியலை. ஸோ நல்ல சாப்பாடு அவங்களால சாப்பிட முடியாததுனால இந்த கெட்ட பொருள் உள்ளே இருக்கிறதுனால they cannot develop and they cannot reproduce. அதனால அவங்க இறந்தே போகிறாங்க பிகாஸ் ஆஃப் ஸ்டார்வேஷனாக பசி இல்லாமல் பட்னி ஆகி. ஓகே, ஸோ நல்ல பொருளெல்லாம் அவங்க சாப்பிட முடியாமல் கெட்ட பொருள் அவங்க வயிற்றுக்குள்ளே போய் அடித்ததுனால அவங்க இவென்ச்சுவலி இறந்து போகிறாங்க. ஸோ திஸ் இஸ் வெரி வெரி பேட். ஓகே, ஸோ மேக்னிஃபை மெரைன் பொல்யூஷன் இஸ் காஸ். ஸோ நம்ம பயோ அக்யூமுலேஷன், பயோ மேக்னிஃபிகேஷன் இந்த டாப்பிக்லாம் நம்ம பார்ப்போம் இல்லை. ஸோ நம்ம சாப்பிட்ற ஒரு பொருளோட இம்பேக்ட் வந்து நமக்குள்ளே இருக்கும். ஸோ அதை தாண்டி அந்த
அந்த பொருளை இன்னொருத்தவங்க சாப்பிடுவாங்க. ஓகே, இப்போ சப்போஸ் ஃபிஷ் வந்து ஒரு பிளாஸ்டிக் சாப்பிடுது. ஸோ ஓகே, அந்த ஃபிஷ்ஷோட வயிற்றுக்குள்ளே இந்த பிளாஸ்டிக் இருக்குது. இப்போ நீங்கள் அதே ஃபிஷ்ஷை சாப்பிட்றீங்கன்னா அந்த வயிற்றுக்குள்ளே இருக்க பிளாஸ்டிக் நீங்களும் தான் சாப்பிட்றீங்க. அந்த வயிற்றில், அதோட ரத்தத்தில், அதோட ஆர்கன்ஸில் எல்லாமே அது கலந்து இருக்குது. ஓகே, இந்த மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ். ஸோ நீங்களும் இன்னெவிட்டபிளி அதே கேன்சர் காசிங் ஃபுட்டை தான் சாப்பிட்றீங்க. ஸோ உங்களால் ஒருத்தவங்க இறந்தாங்கன்னா அது உங்களுக்கும் தான் பாதிப்புன்றது நமக்கு தெரியணும். Okay, so due to its water repellent qualities, it acts as a binding and a transporting agent for heavy metals and organic contaminants. So இந்த மாதிரி மைக்ரோபிளாஸ்டிக்ஸ் வந்து அவங்க வாட்டர் ரிப்பெல் பண்ணுறாங்க. ஓகே, அவங்க வாட்டர் அப்படியே அப்சார்ப் பண்ணுறது கிடையாது, அவங்க அப்படியே ரிப்பெல் பண்ணுறதுனால, விச் மீன்ஸ் இப்போ நீங்கள் ஒரு பிளாஸ்டிக் மேலே ஒரு பென் மேலே நீங்கள் தண்ணி ஊற்றுனீங்கன்னா பென் அப்சார்ப் பண்ணாது. கரெக்ட். ஸோ அதே தான் மைக்ரோ பிளாஸ்டிக்ஸும் அவங்க என்ன பண்ணுறாங்க, அப்படியே ஒரு பைண்டிங் ஏஜென்ட் ஆகி ஒரு டிரான்ஸ்போர்ட்டிங் ஏஜென்ட் ஆகுறாங்க ஃபார் ஹெவி மெட்டல்ஸ் அண்ட் ஆர்கானிக் கண்டாமினன்ட்ஸ். எல்லாத்தையுமே நம்ம உடம்புல அவங்க புகுத்திடுறாங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து மெரைன் ஈகோசிஸ்டமோட இம்பேக்ட்ஸ். ஸோ ஆன் ஜென்ரல் ஈகோசிஸ்டம், ஆன் ஈகோசிஸ்டம் ஆஸ் அ ஹோல் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்மால் சைஸால் என்னென்ன இம்பேக்ட்ஸ் இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ டியூ டு their small size, microplastic bypass the wastewater filtration and treatment procedures and end up in natural areas where they damage the food chain. Which means அவங்க தான் ரொம்ப சின்னதாக இருக்காங்களே. ஸோ நீங்கள் என்ன தான் ஃபில்டர் பண்ணாலும் அவங்க உள்ளே போயிடுவாங்க. பிகாஸ் their size is very small. கரெக்ட். ஸோ அவங்க அவ்வளோ ஸ்மாலாக இருக்கிறனால 5 மில்லிமீட்டருக்கு கம்மியான சைஸ்ன்றதை நம்ம பார்த்தோம். ஓகே, ஸோ இட் இஸ் நத்திங். ஸோ இவ்வளோ பியூரிஃபையாக நம்ம வந்து வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் அதெல்லாம் நடக்க முடியாது. ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது உங்களோட எல்லா ப்ராசஸில் நீங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு க்ளீன் பண்ணாலும் நீங்கள் இருக்கிற டர்ட்டை நீங்கள் போக்கிடலாம். பட் அதில் இருக்க மைக்ரோ பிளாஸ்டிக்கோட கான்ட்ரிபியூஷன், அவங்களோட குவாண்டமை உங்களால் தடுக்கவே முடியாது. ஸோ அது இவென்ச்சுவலி நம்மளை தான் திருப்பி வந்து அஃபெக்ட் பண்ண போகுதுன்னு உங்களுக்கு தெரியணும். அண்ட் இன் சர்டன் க்ரீச்சர்ஸ் இட் ஹஸ் காஸ் ஸ்டண்டட் க்ரோத் அண்ட் பிஹேவியரல் சேஞ்சஸ். ஸோ சின்ன ரொம்ப இந்த நம்ம ஸ்டண்டிங், ஆக்ரோமெகலி இதெல்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ அது எல்லாமே வந்து நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஜெனட்டிக் டிஸார்டர்ஸ் அந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்குது. அதை தாண்டி இவங்களும் இதை காஸ் பண்ணுறாங்க அப்படின்றது நமக்கு தெரியணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி பிளாஸ்டிக் கன்சம்ஷன் கூட இந்த மாதிரி ஸ்டண்டிங்க்குலாம் வந்து ஒரு ரீசனாக இருக்குன்றது நமக்கு நோட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ த விசரா ஆஃப் த டெட் சி பேர்ட்ஸ், ரெப்டைல்ஸ், டர்ட்டில்ஸ், வேல்ஸ் இந்த எல்லாத்துலேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா உள்ள மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் இருக்குது. ஸோ பேர்ட்ஸாக இருக்கட்டும், ரெப்டைல்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே அதை சாப்பிட்டுட்ருக்காங்க. நம்ம ஒருத்தர் க்ரியேட் பண்ண ஒரு ப்ரொடியூஸ்னால இந்த உலகத்தில் இருக்க எல்லா ஸ்பீஷீஸ் எஃபெக்ட் ஆகிறாங்கன்றது நமக்கு தெரியணும். விச் மீன்ஸ் we are doing so much bad to our planet. Okay, so next, plastics are persistent and slow to disintegrate into the environment, which allows them to infiltrate the food system. So infiltrateனா நீங்கள் என்ன தான் ஒரு ஃபுட் சிஸ்டம் நீங்கள் பாட்டுட்டு போயிட்டு இருந்தாலுமே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க தான் எல்லாத்துலேயுமே கலந்துட்டாங்களே. ஸோ உங்களோட என்டையர் ஃபுட் செயினில் அவங்களும் வந்து இன்எவிட்டபிளி இருக்காங்கன்றது உங்களுக்கு தெரியணும். ஸோ போத் பயோ அக்யூமுலேஷன் அண்ட் பயோ மேக்னிஃபிகேஷன் ஆஃப் பாசிபிலிட்டிஸ். பயோ அக்யூமுலேஷனாக நான் சொன்னேன்ல, அவங்க சாப்பிட்றது அவங்க வயிற்றுக்குள்ளே இருக்கும், நீங்கள் திருப்பி அதே சாப்பிட்டிங்கன்னா அது உங்கள் வயிற்றுக்குள்ளேயே வரும். ஸோ அது அப்படியே அக்யூமுலேட் ஆகிட்டே போகும். பயோ மேக்னிஃபிகேஷனாக அதோட இம்பார்ட்டன்ட் வந்து இன்னும் அதிகமாகிட்டே போகிறது தான் வந்து பயோ மேக்னிஃபிகேஷன். ஓகே, ஸோ இது ரெண்டுமே நடக்கும் பிகாஸ் அந்த ஸ்டார்டிங் ஆஃப் த ஃபுட் செயின்லேருந்து அதை கன்சியூம் பண்ணிகிட்டே இருக்காங்க இந்த மைக்ரோ பிளாஸ்டிக். ஸோ அதனால தான் பிளாஸ்டிக்ஸோட இம்பேக்ட் வந்து ரொம்ப டீப், ரொம்ப பெனட்ரேட்டட், நம்மளால் அதை அவாய்ட் பண்ணவே முடியாது. ஓகே, ஸோ தே டிரான்ஸ்போர்ட் ஹார்ம்ஃபுல் கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் தட் ஆர் நேச்சுரலி கேன்சரஸ். ஓகே, ஸோ இதுக்காக இனிஷியேட்டிவ்ஸ் இன் இந்தியா என்ன? ஸோ இதை மாதிரி நம்ம பிளாஸ்டிக்காக இதை பேன் பண்ணோம். இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்குது நமக்கு தெரியும். ஸோ இதை நம்ம எப்படி பேன் பண்ணோம்? நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம், நம்ம 2022 ஜூலை 1 நம்ம பேன் பண்ணிட்டோன்னு. அதுக்கப்புறம் நமக்கு பிளாஸ்டிக் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ்னு ஒன்று இருக்குது, அதையும் நம்ம பார்த்தோம். கரெக்ட், 2016 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதோட கலெக்ஷன், ப்ராசஸிங், டிஸ்போசல் அதெல்லாம் எப்படி இருக்கும்னு பார்த்தோம். அந்த ரூல்ஸே திருப்பி அமெண்ட் பண்ணியிருப்பாங்க 2018 நம்ம பார்த்தோம். அந்த 18 தான் வந்து எக்ஸ்டெண்டட் ப்ரொடியூசர் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒரு தீம் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ யார் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க அவங்க, அதுக்கப்புறம் எத்தனையோ சேனல்ஸ் இருக்குது, ஆனாலும் கடைசியாக அந்த கன்சியூமர் முடிச்ச அதுக்கப்புறமா அவங்கள அந்த ப்ராடக்ட் வேஸ்ட்டுக்கு போன அப்புறம் நீங்கள் தான் அதை திருப்பி ரீசைக்கிள் பண்ணணும். ஓகே, ஸோ நடுவில் எத்தனை பேர் இருந்தாலும் அது ப்ராப்ளம் கிடையாது. இது நீ தயாரித்த ப்ராடக்ட். ஸோ உன்னால தான் இந்த உலகத்துக்கு இவ்வளோ இது வந்துச்சுன்னா அதை ஹேண்டில் பண்ணி அதை திருப்பி ரீசைக்கிள் பண்ணுறதோ, ரீஃபர்பிஷ் பண்ணுறதோ, இல்லை நீ எப்படி டிஸ்மேண்டில் பண்ணுவியோ அந்த மாதிரி பண்ணி அதை நீ எப்படி பெஸ்ட்டாக நீ வந்து ரொம்ப
காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக நேச்சர் எஃபிஷியண்ட்டாக பண்ணுறியோ அது உன் பொறுப்புன்னு சொல்கிறது தான் இந்த எக்ஸ்டெண்டட் ப்ரொடியூசர் ரெஸ்பான்சிபிலிட்டி இபிஆர்னு சொல்லுவாங்க. ஓகே, அண்ட் அன்பிளாஸ்டிக் கலெக்டிவ்னு ஒன்று இருக்குது. ஸோ இது என்னென்னா இந்த கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி சிஐஐன்னு சொல்லுவாங்க அவங்களும், அண்ட் வேர்ல்ட் வைல்ட் லைஃப் ஃபோரம் இந்தியா அவங்களும், வேர்ல்ட் வைல்ட் லைஃப் ஃபோரம் இந்தியாவோட பிரான்ச் அவங்களும், அண்ட் யுஎன்இபி யுனைடெட் நேஷன் என்வாயன்மெண்ட் ப்ரோக்ராம் இவங்களும். ஸோ இவங்க 3 பேரும் ஜாயிண்ட்லி அனௌன்ஸ் த யூபிசி. ஓகே, யூபிசினா unplastic collective. So it is a voluntary effort. Okay, so இவங்க என்ன பண்ணுவாங்க, ஸோ இவங்க எல்லாமே they work to reduce the negative effects of the plastic pollution on our ecological and social well-being. ஸோ எப்படியெல்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணலாம் அதுக்கான ஐடியாஸ் ஜெனரேட் பண்ணி பிளான்ஸ் எல்லாம் இவங்க கொடுக்கறது, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் கிட்ட அவங்க சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இதுதான் அன்பிளாஸ்டிக் கலெக்டிவ்ஸ். ஓகே, ஸோ இந்த மைக்ரோ பிளாஸ்டிக் பொல்யூஷன் பற்றி நம்ம வந்து நியூஸில் என்ன மாதிரி நம்ம கேட்குறோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இட்ஸ் அ ஸ்டடி ரிவீல்ட் மைக்ரோபிளாஸ்டிக் பொல்யூஷன் இன் த ஆர்டிக். ஸோ நம்ம நியூஸில் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். நீங்கள் இந்த கோவிட் டைம்லேயும் சரி, அதுக்கப்புறம் நீங்கள் நிறைய அந்த கோவிட்க்கு அப்புறம் அந்த லாக்டவுனுக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் பொல்யூஷன் பற்றி நியூஸில் நம்ம அடிக்கடி கேட்டுட்டு இருந்தோம். ஓகே, பிகாஸ் நம்ம வந்து அப்படியே உலகமே அப்படியே கொஞ்சம் அப்படியே ஸ்டாண்ட் ஸ்டில்லாக இருந்துச்சு இல்லை. ஸோ அந்த டைம் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பொல்யூஷனோட குவாண்டம் வந்து பயங்கரமாக ரெடியூஸ் ஆச்சு. ஸோ அது ரொம்ப எவிடெண்ட்டாக இமீடியட்டாக தெரிஞ்சதை நம்ம பார்த்தோம். கரெக்ட். ஸோ நம்ம ஒரு 1 month லாக்டவுன் இல்லாத போதே நம்ம பார்த்தோம், நமக்கு ஒரு கிளைமேட்டில் நமக்கு நிறைய சேஞ்சஸ் இருந்துச்சு. ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸை நம்ம நல்லா சேஞ்ச் பார்த்தோம். ஏர் குவாலிட்டி பற்றி நம்ம சொல்லும் போது இப்போ நமக்கு பார்க்கணும், இப்போ இந்த மார்ச்சில் தான் நமக்கு வந்து ரிப்போர்ட் வந்துச்சு இல்லை, வேர்ல்ட் ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் வந்துச்சு ஃபார் திஸ் இயர். ஸோ இவங்க அகைன் சொல்லியிருக்காங்க நம்ம ரொம்ப ஒரு பேக்வர்ட் பொசிஷனில் இருக்கோம். அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டாப் டயர் சிட்டிஸில் யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னா, ஒரு ஃப்ரெஞ்ச் சிட்டி இருக்காங்க, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து இவங்கெல்லாம் இருக்காங்க. நம்ம ரொம்ப ஒரு பின்னாடி பொசிஷனில் இருக்கோன்றதும் பார்த்தோம். அதுக்கப்புறம் மார்ச் 20ல் வந்து மார்ச் 20th வந்து இந்த வேர்ல்டு ஹாப்பினஸ் இண்டெக்ஸும் வந்துச்சு. அந்த இண்டெக்ஸையும் நம்ம பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபின்லேண்ட் எப்போவுமே அவங்க தான் இருக்காங்க டாப்பில். நம்ம 143 கண்ட்ரீஸில் நம்ம எந்த பொசிஷனில் இருக்கோம், 126, which means so very bad. ஸோ இந்த இண்டெக்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா இட் ஹேஸ் ஒரு நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஒரு 6 ஃபேக்டர்ஸ் இவங்க வச்சுருப்பாங்க. லைக் ஜிடிபி, உங்கள் சோஷியல் கஸ்டம், இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்குது. உங்களோட என்வாயன்மெண்ட் அண்ட் ஆல் அதர் ரீசன்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்ம இந்த பொசிஷனில் இருக்கோன்றது நமக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி இண்டிசஸ்லாம் தான் தே ஷோ அஸ் நம்ம என்வாயன்மெண்ட் அண்ட் நம்மளோட கான்ட்ரிபியூஷன் டு அவர் என்வாயன்மெண்ட் பொல்யூஷன் இதெல்லாம் வந்து நம்ம எந்த பிளேஸில் இருக்கோன்றது நமக்கு தெரியும். ஓகே, ஸோ இந்த ஸ்டடி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் ஆர்டிக்கில் உங்களோட பிளாஸ்டிக் பொல்யூஷன் இருக்குது, உங்களோட மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் வந்து அவ்வளோ அதிகமாக இருக்குது. ஸோ ஆர்டிக் எங்கே இருக்குது, நம்ம குளோபில் இங்கே மேலே இருக்காங்க. கரெக்ட். அங்கே மனுஷங்களால் வாழ முடியுமா? வாழ முடியாது. ஸோ அந்த இடத்துல எப்படி பிளாஸ்டிக் போச்சு நம்ம கேட்கலாம்ல. ஸோ இங்கே மனுஷங்களே இல்லை, இங்கே மனுஷங்க இருக்கிற இடத்துல தான் பிளாஸ்டிக் இருக்குன்னா அங்கே எப்படி போச்சுன்னா இட் இஸ் டிரான்ஸ்போர்ட்டட் வயா விண்ட். ஸோ மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் வந்து அப்படியே பிரேக் ஆகி அது அப்படியே டீகம்போஸ் ஆகாமல் அது அப்படியே வந்து உங்கள் ஏரால் டிரான்ஸ்போர்ட் ஆகி ஆர்டிக் வரையும் போயிருக்கு. ஸோ இங்கே நம்ம வாழ்கிற வாழ்க்கை வந்து அங்கே வரையும் இம்பேக்ட் ஆகுது. ஸோ தேட் இஸ் வெரி சேட். Okay, so the study asserts to be the first to provide information on microplastic contamination of snow. So snowவே நம்ம pollute பண்ணிட்டோம், வாட்டரை pollute பண்ணோம் ஓகே, ஏரை pollute பண்ணோம் ஓகே, பட் ஸ்னோவே நம்ம pollute பண்ணிட்டோன்றதை இந்த ஸ்டடி தான் நமக்கு சொல்லியிருக்கு. And a typical person ingests at least 50,000 microplastic particles in food annually according to an estimate. ஸோ இந்த டேட்டாலாம் நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ நான் சொல்கிறது எல்லாமே ஒரு 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 ப்ரீஃபாக நீங்கள் அப்சார்ப் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ உங்களோட ஆன்சர் ரைட்டிங்கில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஃபேக்ட்ஸ் மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஆன்சர் ரைட்டிங்கில் இன்ட்ரோடக்ஷன் அந்த மாதிரி கீ பாயிண்ட்ஸாக யூஸ் பண்ணுறது, இந்த ஃபேக்ட்ஸ் எல்லாம் மட்டும் நீங்கள் த்ரோ பண்ணுங்கள். ஓகே, ஸோ மற்ற கதையெல்லாம் நீங்கள் ஜஸ்ட் யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவைன்னா மட்டுமே அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் எழுதுங்க. இப்போ இம்பேக்ட்லாம் இந்த ஒரு சின்ன லைன் மாதிரி எழுதிடுங்க. பட் இந்த மாதிரி ஃபேக்ட்ஸ் மட்டும் கண்டிப்பாக நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு டிப்பிக்கல் பர்சன் யாராக இருந்தாலுமே அக்ராஸ் த குளோப் நீங்கள் ஒரு டிப்பிக்கல் பர்சன்னா நீங்கள் வந்து யூ ஆர் இன்ஜெஸ்டிங் 50,000 மைக்ரோ பிளாஸ்டிக் பார்ட்டிகல்ஸுங்க வெறும் ஃபுட் வழியாகவே நம்ம எடுத்துகிட்ருக்கோம். ஸோ ஃபுட்டை தாண்டி நம்ம சுவாசிக்கிற காற்றுல, நம்ம குடிக்கிற தண்ணியில், அந்த கணக்கெல்லாம் தனி. ஓகே, பட் வெறும் ஃபுட் வழியாகவே நம்ம இவ்வளோ பார்ட்டிகல்ஸ் நம்ம எடுத்துகிட்ருக்கோம். ஸோ இது எல்லாமே கேன்சர் காசிங் பார்ட்டிகல்ஸ் தான்ன்றது நமக்கு தெரியும்.
தெரியணும். Okay, and plastic contamination in the ocean it is created, and the IUCN என்ன சொல்றாங்கன்னா, it estimates that each year at least 8 million tons of plastic enter the ocean. ஸோ இந்த ஃபேக்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒவ்வொரு வருஷமும் 8 மில்லியன் டன்னு, ஓகே, அவ்வளோ டன்ஸ் ஆஃப் பிளாஸ்டிக் வந்து ஓஷனுக்கு கொண்டு போகிறாங்க ஒவ்வொரு வருஷமே. அப்போ நம்ம கடந்த ஒரு 100 வருஷமாக இருக்கோன்னா நம்ம எவ்வளோ டன்ஸ் ஆஃப் பிளாஸ்டிக் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம் பாருங்கள். ஸோ சேட் இல்லைங்க. அது ஓஷன்லேயே இவ்வளோ, அப்புறம் ஒவ்வொரு நாட்டோட நிலத்தில் அவ்வளோ இருக்குது. ஸோ நிலத்துலேருந்து அவங்க எவ்வளோ நம்ம ஜெனரேட் பண்ணிகிட்ருக்கோன்னு பாருங்கள். the quantum we are doing to this planet very bad. Okay, so 11.6 to 21.1 million tons of small particles were detected in the top 200 meters of Atlantic according to measurements. So Atlantic Oceanல ஒரு டாப் 200 மீட்டர் வரையும் பார்த்தீங்கன்னா அங்கேயே 11 to 21 மில்லியன் டன்ஸ் ஆஃப் ஸ்மால் பார்ட்டிகல்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இது பெரிய, நம்ம 3 ஓஷன்ஸ் இருக்குல்லங்க, பெரிய பெரிய ஓஷன்ஸ், பசிபிக், அதுக்கப்புறம் அட்லாண்டிக், இந்தியன் ஓஷன், இவங்கெல்லாம் தான் பெரிய பெரிய ஓஷன்ஸ் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் ஆர்டிக், அண்டார்டிக் இருக்குது. ஓகே, ஸோ இந்த பெரிய பெரிய ஓஷன்ஸில் எந்த ஓஷன் ரொம்ப பொல்யூட்டட்னு பார்த்தீங்கன்னா அட்லாண்டிக் தான் சொல்லுவாங்க. பிகாஸ் அது வழியாக தான் நிறைய இந்த ட்ராவல், இந்த சீ ட்ரேடெல்லாம் நடக்குதுன்றதை நம்ம பார்ப்போம். ஸோ இவங்க தான் இந்த மோஸ்ட் பொல்யூட்டட். அது எவ்வளோ பொல்யூட்டட்னா ஒரு டாப் 200 மீட்டர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா 11 to 21 மில்லியன் டன்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஓஷன்லேயே எவ்வளோ, அப்போ பக்கத்து ஓஷனில் இந்த பசிபிக்கில் எவ்வளோ இருக்கும், இங்கே இந்தியன் ஓஷனில் எவ்வளோ இருக்கும் நீங்கள் பாருங்கள். நம்ம ஓஷன்னா நம்ம பார்க்கும்போது அழகாக ப்ளூ கலராக ரொம்ப அழகாக நமக்கு தெரியுது. அது உள்ளே பார்த்தீங்கன்னா இவ்வளோ குவான்டம் ஆஃப் பிளாஸ்டிக் வேஸ்ட் இருக்குன்றது we have to know, and that is very very sad. Okay, and the average Indian consumes, so இது ஒரு இந்தியன் ஃபேக்ட். ஸோ இந்தியன் எவ்வளோ கன்சியூம் பண்ணால் 11 kgs of plastic products annually in a variety of forms. ஸோ நம்ம ஒரு வருஷம் ஃபுல்லாக நம்ம இவ்வளோ கேஜி ஆஃப் பிளாஸ்டிக் கன்சம்ஷன் நம்ம பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்கிறாங்க. and it is still a problem even though it's far less than what an American or a Chinese does. நம்ம ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அமெரிக்கன், சைனீஸ் இவங்க எல்லாமே இந்த ஃப்ரோசன் ஃபுட் கல்ச்சர், இவங்க பயங்கரமாக பிளாஸ்டிக் கன்சியூம் பண்ணிகிட்டே இருக்காங்க on a everyday basis. ஸோ அவங்கள விட கம்பேர் பண்ணும்போது நம்ம கம்மி தான், பட் ஸ்டில் இதுவும் வந்து ரொம்ப அதிகம் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. ஓகே, அண்ட் a study published recently has tracked the alarming heights plastic appears to have scaled. A group of Japanese scientists found microplastics in cloud. ஸோ நம்ம ஸ்னோலெலாம் போனதை தாண்டி இப்போ க்ளவுட்ஸில் கூட மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ தட் இஸ் வெரி பேட் இல்லைங்க. நம்ம சுவாசிக்கிற காற்று, நம்ம அட்மாஸ்ஃபியர் இங்கே இருக்குது. ஓகே, ஸோ அட்மாஸ்ஃபியரில் எவ்வளோ லேயர் ஆஃப் க்ளவுட்ஸ் நம்ம பார்த்துருக்கோம் இல்லை, கியூமுலோ நிம்பஸ், இந்த மாதிரி நிறைய க்ளவுட்ஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம். அந்த மாதிரி க்ளவுட்ஸில் கூட மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ஓஷனில் கலந்துட்டோம், காற்றுல கலந்துட்டோம், ஸ்னோவில் கலந்துட்டோம், அதுக்கப்புறம் க்ளவுட்ஸையும் கலந்துட்டோம். ஸோ அந்த அளவுக்கு பிளாஸ்டிக் கண்டாமினேஷன் இந்த வேர்ல்டு ஃபுல்லாக நம்ம பண்ணிட்டோன்றது நமக்கு தெரியணும். ஓகே, அண்ட் திஸ் ரிப்போர்ட் ரிவீல் தட் அட்லீஸ்ட் 9 varieties of microplastics including polyethylene, polypropylene, polycarbonate had been found in the cloud water sample. So cloud ஓட வாட்டர், ஸோ க்ளவுட்லாம் நம்ம வாட்டர் மாலிக்யூல்ஸ் தானே. ஸோ இவ்வளோ பிளாஸ்டிக் காம்பவுண்ட்ஸை வந்து அங்கே வந்து க்ளவுட்ஸில் இருக்குன்றது நமக்கு தெரியும். ஸோ தட்ஸ் வெரி வெரி பேட். ஓகே, ஸோ இதுக்காக என்னென்னலாம் மெஷர்ஸ் எடுத்திருக்காங்க பார்க்கலாம். ஸோ இன்சென்டிவ்ஸ் ஃபார் நாட் யூஸிங் பிளாஸ்டிக்ஸ் ஆர் ரெக்வயர்ட், ஆஸ் வெல் as ப்ரோஹிபிஷன் ஆன் மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் இன் காஸ்மெட்டிக்ஸ். ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து பிளாஸ்டிக் யூஸ் பண்ணலன்னா உங்களுக்கு நல்ல இன்சென்டிவ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம நிறைய பண்ணிகிட்ருக்கோம். கரெக்ட், கவர்மெண்ட் வந்து அதுக்காக பேன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து நிறைய வந்து இந்த மாதிரி கிளாத் பேக்ஸ், ஜூட் பேக்ஸ், காயர் ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் ப்ரொமோட் பண்ணுறாங்க. பட் இதெல்லாம் நீங்கள் இனிமேல் மற்ற இண்டஸ்ட்ரீஸில் கூட நீங்கள் இதை ப்ரொமோட் பண்ணுங்கள். இது வந்து நம்ம பிளாஸ்டிக் கன்சம்ஷன்றது இந்த கேரி பேக்ஸ் இட் இஸ் ஜஸ்ட் ஒன் பார்ட். அதை தாண்டி இன்னும் நிறைய இருக்குல்ல. இப்போ டிஃபன் பாக்ஸஸ் இருக்குது, வாட்டர் பாட்டில்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் பிளாஸ்டிக்கால் செய்யப்பட்ட கேட்ஜெட்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் ஆல்டர்னேட்டிவ்ஸ் நீங்கள் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ்ஸ்லாம் பண்ணுன்னா உங்களுக்கு நான் நிறைய இன்சென்டிவ்ஸ் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ், இப்போ இந்தியா மாதிரி நாடுலலாம் 50-50 இருக்காங்கல்ல, விமன் அண்ட் மென் பாப்புலேஷன். ஸோ இவ்வளோ பேர் பாப்புலேஷனில் இந்த மாதிரி காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ், காஸ்மெட்டிக்னால் வெறும் மேக்கப்
மேக்கப் மட்டும் இல்லை, அதை தாண்டி எல்லாமே உங்களுக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது, வைட் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். ஸோ அது எல்லாத்துலேயுமே உங்களுக்கு மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அதை தினமும் அதை கன்சியூம் பண்ணிட்டு இருக்கீங்க, அப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அண்ட் த ப்ரொடக்ஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ் மஸ்ட் பி ப்ராஹிபிட்டட் ஆஸ் த பெஸ்ட் வேஸ். இது என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஃபர்ஸ்ட் எங்கெங்கெல்லாம் முடியுமோ உங்களால் அங்கெல்லாம் நீங்கள் வந்து பிளாஸ்டிக் ப்ரொடக்ஷன் கன்சம்ஷனே முதல்ல நீங்கள் ரெடியூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி பேன் சொன்னோம் இல்லை, ஸோ அந்த மாதிரி வேறு என்னென்னலாம் உங்களால் போர்ட்ஃபோலியோஸ் சூஸ் பண்ண முடியுமோ ஸோ அந்தந்த மாதிரி ஏரியாலலாம் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு பேன் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் வேஸ்ட் செக்ரிகேஷன் மஸ்ட் பி ரெக்வயர்ட் டு recover materials and significantly lessen the environmental impact. ஸோ வேஸ்ட்டை முதல் கரெக்டாக செக்ரிகேட் பண்ணுங்கள். வெட் வேஸ்ட், ட்ரை வேஸ்ட், அப்புறம் பயோடிகிரேடபிள், நான் பயோடிகிரேடபிள், இந்த மாதிரி ஃபஸ்ட்டு உங்களோட ப்ரொடியூசர் அந்த வேஸ்ட் எமிட்டர், அந்த நம்ம தான் இப்போ எமிட்டர்ஸ். ஓகே, ஸோ நம்ம எமிட் பண்ணும் போதே கரெக்டாக அதை செக்ரிகேட் பண்ணி எமிட் பண்ணால் அதோட ரீசைக்ளிங் ப்ராசஸ் இன்னுமே கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த மைக்ரோ பிளாஸ்டிக் கொஷனில் வாட் இஸ் யூர் வே ஃபார்வர்ட் அப்படின்னா, a combination of optical and biological degradation mechanisms has been suggested, okay, for the efficient and thorough disintegration of microplastics. ஸோ நீங்கள் இந்த மாதிரி மைக்ரோபிளாஸ்டிக்ஸ் வருதுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் அது எப்படி நீங்கள் இது பண்ணுவீங்க? இப்போ நம்ம பயோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் டெக்னாலஜிலாம் இப்போ அடுத்த கிளாஸை நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, பிளாஸ்டிக்கே வந்து எந்த அளவுக்கு பயோடிகிரேடபிளாக பண்ணலாம், ஸோ அதை நீங்கள் எப்படி நீங்கள் ரீசைக்கிள் பண்ணலாம், அந்த மாதிரி பார்க்குறாங்க. ஸோ அந்த மாதிரி டெக்னாலஜியெல்லாம் நீங்கள் கொண்டு வாங்க. ஸோ ஆப்டிக்கல் அண்ட் பயாலஜிக்கல் டீக்ரடேஷன் மெக்கானிசம்ஸ் இப்போ நிறைய நம்ம பார்த்துருப்போம். ஸோ சில கெமிக்கல்ஸ் இல்லை சில பார்ட்டிகல்ஸ் ஒரு சில ஆர்கானிசம்ஸ் அவங்களே பிளாஸ்டிக்கை சாப்பிட்டு அவங்க டீகம்போஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி பார்ட்டிகல்ஸ் ஒரு அந்த மாதிரி ஆர்கானிசம்ஸை நீங்கள் இன்னும் நிறைய ப்ராலிஃபரேட் பண்ணி அவங்கள வச்சு நீங்கள் இதை எதாவது டீகம்போஸ் பண்ண முடியுமா பாருங்கள். ஸோ டூ சம்திங் ஸோ as to reduce the quantum of waste generatedனு சொல்கிறாங்க. ஓகே, and only if all the nations and decision making bodies decide to monitor microplastics along their beaches and put orders into effect to the mandating the use, ஸோ அப்போ தான் வந்து உங்களோட இந்த பிளாஸ்டிக்கோட ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகும். ஸோ எல்லா நாடும் சேரணும். ஸோ ஓஷன்ன்றது ஒவ்வொரு நாடுமே வந்து அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, ஸோ எல்லா நாடு அவங்க இருக்க எல்லா பாடிஸ் எல்லா டெசிஷன் மேக்கிங் இப்போ இந்த மாதிரி யூஎன் மாதிரி அசம்பிளி, ஸோ இவங்க எல்லாருமே ஒன்றா சேர்ந்து டிசைட் பண்ணி அவங்க பீச்சஸ் ஓரமாக இந்த மாதிரி வேஸ்ட் எல்லாம் இல்லை பிளாஸ்டிக் ஒரு எனி கைண்ட் ஆஃப் எலக்ட்ரானிக் வேஸ்ட் இதெல்லாம் வந்து நீங்கள் உள்ளே டம்ப் பண்ணுறதுக்கு முன்னாடி எதனா ஃபில்டர் பண்ண முடியுமா, செக்ரிகேட் பண்ண முடியுமா, இல்லை ரேண்டமாக இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதுக்காக இந்த மாதிரி நீங்கள் டெசிஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே டாப் லெவலில் டிசைட் பண்ணணும். ஓகே, அண்ட் using less plastic can contribute to the reduction in the pollution. ஸோ இது வந்து பேசிக். நீங்கள் பிளாஸ்டிக்கை வந்து எந்த அளவுக்கு ரெடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுலேருந்து தான் உங்களோட மெயின் எஃபர்ட்டே உங்களுக்கு அது ஸ்டார்ட் ஆகும். ஓகே, ஸோ இது மாதிரி நீங்கள் எப்படியெல்லாம் இது பண்ணுவீங்க, என்ன மாதிரி இன்சென்டிவ்ஸ் நீங்கள் கொடுக்கலாம், டேக்ஸ் கிரெடிட் கொடுக்கலாம், R&D ஃபினான்சிங் கொடுக்கலாம், டெக்னாலஜி இன்க்யூபேஷன் கொடுக்கலாம், PPPனா பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் மாடல்ஸ் இந்த மாதிரி பண்ணலாம். அண்ட் ஃபண்டிங் ஃபார் எஃபர்ட்ஸ் தட் ரீசைக்கிள் சிங்கிள் யூஸ் ஐட்டம்ஸ் அண்ட் டர்ன் வேஸ்ட் இன்டு அ ரிசோர்ஸ். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து பண்ணலாம். யார் பண்ணலாம்? கவர்மெண்ட் பண்ணலாம். யாருக்கு பண்ணலாம்? ப்ரைவேட்டுக்கு பண்ணலாம். ஓகே, டெக்னாலஜி இன்க்யூபேஷன் இப்போ நிறைய ஊரில் நிறைய டெக்னாலஜிஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டெக்னாலஜிஸில் எப்படியெல்லாம் கிராப் பண்ணிவிட்டு நம்ம அதை எப்படி இன்க்யூபேட் பண்ணி அந்த சென்டரை செட்டப் பண்ணுறதுக்கு நிறைய பணம் தேவை. கரெக்ட். ஸோ அதெல்லாம் உனக்கு கவர்மெண்ட்டாக நான் பண்ணி கொடுக்குறேன். ஸோ நீ வந்து ஐடியா மட்டும் கொண்டு வா ஒரு எதுனா ஒரு ரிசர்ச் பண்ண அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப். ஸோ இந்த மாதிரி ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சுன்னா நம்ம பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் மாடல் வச்சு பண்ணலாம். ஸோ நான் ஃபினான்ஸ் பண்ணுறேன், நீ இந்த மாதிரி சென்டர் பண்ணு, ஒரு 50-50 எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி மாடல்ஸ். ஸோ எதுனா நான் உனக்கு பண்ணுறேன். ஸோ இப்படி பண்ணிவிட்டு எப்படி ஆல்டர்னேட்டிவ் கொண்டு வரலாம், ஒரு ரீசைக்கிளபிள் பிளாஸ்டிக் ஒரு பயோடிகிரேடபிள் பிளாஸ்டிக் மாதிரி எதுனா ஒரு ஆல்டர்னேட்டிவ் கொண்டு வரலாமான்னு கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எடுக்கணும் அப்படின்றது இவங்களோட ஒரு சஜஷனாக இருக்குது. இவங்கன்னா யார்? இந்த யூஎன் மாதிரி பாடிஸ். ஸோ இவங்கெல்லாம் இதை தான் சொல்கிறாங்க. ஸோ நீங்களாம் இந்த மாதிரி கொண்டு வாங்க, டேக்ஸ் கிரெடிட் கொடுங்க, அந்த மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் டு ஹேண்டில் ஹவுஸ் ஹோல்ட் கார்பேஜ், ஓப்பன் லேண்ட்ஃபில்ஸ் அண்ட் ஓப்பன் ஏர் பர்னிங், இது எல்லாமே வந்து இட் ஷுட் பி அவுட்லாட். ஓகே, நீங்கள் அப்படியே ரோட்டில் குப்பை போடுறது ஒரு ரோட்டில் குப்பை எரிக்கிறது நீங்கள் பார்ப்பீங்க. நிறைய பேர் ரோட்டில் பிளாஸ்டிக் டயர்ஸ் எல்லாம் எரிச்சிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நம்மளால் இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் பண்ண முடியுமா? ஜெயிலில் போட்டுருவாங்க நம்மளை. ஓகே, அதெல்லாம் நம்ம அந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் அதான் ஸ்ட்ரிக்ட்லி ப்ராஹிபிட்டட். பட் இதெல்லாம் வந்து நம்ம ஊரில் ரொம்ப ஈஸியாக ரொம்ப
கேஷுவலாக பண்ணுறாங்க. யாருமே கேட்கறதுக்கு இல்லைல்ல. யாருமே எதுவுமே கேட்க மாட்டாங்க. ஸோ இது மாதிரி பிளாஸ்டிக்கெல்லாம் இவங்க எமிட் பண்ணி வந்து எரிக்கிறது வந்து அது ரொம்ப பாவம். அவங்களுக்கு தான் அது தப்பு. பட் அவங்க அதை யோசிக்கவே மாட்றாங்க. ஓகே. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. இதெல்லாம் வந்து அவுட்லா பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக கலெக்ட் பண்ணி ரீசைக்கிள் பண்ண வேண்டியது கவர்மெண்ட் அண்ட் அவங்களோட முனிசிபல் கார்ப்பரேஷனோட வேலைன்னு இவங்க சொல்கிறாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் இருக்குது மைக்ரோ பிளாஸ்டிக்ஸோட அதர் இம்பேக்ட்ஸ், அதுக்கப்புறம் மெஷர்ஸ் அதெல்லாம். அதுக்கப்புறம் நம்ம இன்னும் எலக்ட்ரானிக் வேஸ்ட் அந்த ரூல்ஸ்லாம் கூட பார்க்க போகிறோம். ஸோ அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து பார்க்கலாம். தேங்க்யூ.